டாட்டா இண்டிகோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஒர்க்கு ஹெட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோங்க. ஹெட் கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கழட்டிட்டோம். இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏற்கனவே அடிபட்டு காயமாகி எம்சில் வச்சு ரெடி பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா எம்சியில். இந்த ரேட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லதுங்க. இதே ரேட்டு போட்டால் மறுபடியும் ப்ராப்ளம் ஆகுது. ஹெட் கம்ப்ளைண்ட் ஆயிருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக அடைச்சிருச்சு. ஹெட் கேஸ்கெட் கொடுங்க. ஹெட் கேஸ் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. ஹெட் கேஸ்கெட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டு கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஹெட் கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டை லேத்துட்டு கொடுத்து நம்ம வெல்டிங் பண்ணி கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது மட்டம் பண்ணணுங்க. அப்போ தான் ஹெட் கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் ரெடி ஆகாது. இதை நம்ம ஃபுல்லாக பிரிச்சிடலாங்க. வால் பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கிடுச்சு. இந்த தண்ணி இறங்குனது தண்ணி இறங்குறது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வால்வ் சீட்டிங்கில் தண்ணி இறங்குனது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரு தண்ணி இறங்குனது தான். இதுவும் தண்ணி வந்தது. இது இன்ஜின் சிலிண்டருக்குள்ள தண்ணி இறங்குறது வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. செக் பண்ணும்போது ஹெட் கேஸ் கம்ப்ளைண்ட் கழட்டி இருக்கிறோம். இந்த பிஸ்டன் பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கியிருக்கு. வால்வ் பார்த்தோம்ல பிஸ்டனில் தண்ணி இறங்கியிருக்கு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஹெட் கேஸ்கெட் கம்ப்ளைண்ட். ஹெட் கேஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஹெட்டு வேலை செஞ்சுருவோம். இது வாட்டர் வாஷில் பிளாக் ஆகிருக்கு. இந்த வாட்டர் வாஷில் பிளாக் ஆனதில் க்ளீன் பண்ணணுங்க. ஹெட்டு பார்த்திங்கன்னா லேத் ஒர்க் முடிச்சு வந்துருச்சுங்க. நம்ம இதில் வெல்டிங் பண்ணி ஃபேஸிங்கெலாம் பண்ணி வைக்கிறோம். நாசில் சேம்பரில் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா ஃபுல் வெல்டிங் அடிச்சிருச்சுங்க. ஹெட்டு ஹைட் கம்மியாக இருந்தது. ஃபுல் வெல்டிங் அடிச்சிருக்கு. ஃபுல் வெல்டிங் அடித்து மெஷினில் அப்படியே மட்டம் பண்ணணுங்க. மட்டம் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு இந்த நம்ம ஃபேஸ் பண்ணுற இடத்துல ஏதாச்சும் சின்ன குண்டும் குழி மாதிரி இருந்ததுன்னா ஹெட் கேஸுக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகாது. கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி நாசில் சேம்பர் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஹெட்டு கழட்டி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டர் பிளக் செக் பண்ணும்போது 4 ஹீட்டர் பிளக்குமே கம்ப்ளைண்ட் இருந்ததுங்க. 4 ஹீட்டர் பிளக் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இன்ஜின் பிளாக் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோங்க. எம்எஸ் ஷீட் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதே பார்த்திங்கன்னா நம்ம போல்ட் போட்டு வச்சுக்க பாருங்க. அந்த மறையில் ஃபுல்லாக மரையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. போல்ட் போட்டு 2-3 டைம் டைட்டன் எடுத்தோம்னா அதுக்கு டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துருங்க. பழைய ஆயிலும் வெளியே வந்துடும். இன்னும் வாட்டர் ரூம் நல்லாயிருக்கு. வாட்டர் ரூம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதே மாதிரி பிஸ்டன் லைட்டாக ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 50 மில்லி ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். 4க்குமே நம்ம ஹெட்டை போட்டு ஃபிட் பண்ணிடலாங்க. ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம டைமிங் பெல்ட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுங்க. அது டைமிங் வரல ஐடியல் வீல் கம்ப்ளைண்ட்டுங்க. அந்த ஐடியலுக்கு போல் வேறு ஐடியல் வீல் வாங்கி வச்சுருக்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டென்ஷன் வீல். இந்த டென்ஷன் வீல் கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்கு போல் நம்ம புதுசு வாங்கியாச்சுங்க. இது சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. டைமிங் பெல்ட்டு பார்த்திங்கன்னா புதுசு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. செகண்ட்ஸ் பழசு வீக்காக இருக்குது. நம்ம புதுசு சேஞ்ச் பண்ணிடுவோம். பழசு கம்மினா டைமிங் பெல்ட் பார்த்திங்கன்னா வண்டியில் இந்த பெல்ட்டு கண்டிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம புது பெல்ட் சேஞ்ச் பண்ணிடலாங்க. டைமிங் பெல்ட், டைமிங் டென்ஷன், டைமிங் 3 புதுசு போட்டாச்சுங்க.